Hello students, welcome to GA Maths chapter 11 integral calculus exercise 11.9 ல integrate the following with respect to x ன்னு கொடுத்திருக்காங்க. first question இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. எப்படி இருக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா அதை அப்படியே ஐன்னு எழுதிக்கலாம். let I is equal to integral குள்ள போட்டுக்கலாம். இது என்ன டைப்ல இருக்கு அப்படின்னா பார்த்தோன்னே நமக்கு தெரியுது e power x இருக்கு அண்ட் பிராக்கெட்டுக்குள்ள நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு ரிசல்ட் இப்போ பார்த்தோம்ல வந்து e power x into f of x plus f dash of x dx இந்த டைப்பில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். இந்த டைப்பில் இருந்தால் ரிசல்ட் நமக்கு தெரியும், ஆன்சர் தெரியும், ஃபார்முலா இருக்குது, ரிசல்ட் இருக்குது, நமக்கு அதை வச்சு போட்டுற போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா let f of x equal to ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை f of xன்னு எடுத்து அடுத்தது அதோட டெரிவேட்டிவான்னு பார்ப்போம். ஸோ tan x f of xன்னு எடுத்திங்கன்னா அதுக்கு f dash of x வந்து secant square x அது இங்கே இல்லை. ஸோ நம்ம log secant x இப்போ நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், f of xன்னு எடுத்துட்டு f dash of x வந்து tan x வருதான்னு செக் பண்ணுவோம். இப்போ f dash of x is equal to log xக்கு டிஃபரன்சியேஷன் என்ன தெரியும், டிஃபரன்சியேஷன் ஆஃப் log x வந்து 1/xன்னு தெரியும். ஸோ இங்கே log secant xக்கு வந்து நமக்கு 1/secant xன்னு வந்துடும், 1/secant x அண்ட் இது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன், அதனால secant x உடைய டிஃபரன்சியேஷனையும் நம்ம இங்கே போடணும். secant x உடைய டிஃபரன்சியேஷன் secant x into tan x. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா ஈக்குவல் டு f dash of x வந்து tan xன்னு வந்துச்சு. ஸோ இது வந்து f dash of xனும் இது f of xனும் கிடச்சிருச்சு நமக்கு. அதனால் therefore இந்த integral I is of the form எப்படி இருக்கு, is of the form integral e power x வெளியே இருக்கு, உள்ள என்ன இருக்கு, ஒரு f of x இருக்கு, இங்கே இருக்கு f of x, f dash of x அதோட டெரிவேட்டிவ் இங்கே இருக்கு. ஸோ இந்த டைப்பில் நமக்கு இருக்குன்றதை நம்ம எழுதிடலாம். ஓகே, அப்போ இன்டெக்ரல் என்ன ஆயிரும், therefore அந்த இன்டெக்ரல் will be equal to இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்குவோம் e power x into f of x plus ரிசல்ட் பார்த்தோம்ல, அதுக்கு ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன், அதை இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அது இன்னும் நல்லா புரியும் உங்களுக்கு, ரிசல்ட்டை தரவோ படிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ரிசல்ட் இந்த இன்டெக்ரலுக்கு ஆன்சர் என்னன்னா this integral is equal to e power x into f of x plus c, இதுதான் ரிசல்ட். ஓகே, and this is equal to e power x into இப்போ f of x என்னன்னு எடுத்திருந்தோம் நம்ம, இதுதான் f of x, அதை அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான், e power x into log secant x. ஓகே, log secant xன்னு போட்டாலும் சரி, log mod secant xன்னு போட்டாலும் சரி, plus c. This is the integration of the given function. இப்போ இந்த ஃபார்முலா இந்த டைப்பில் இருந்தனால நம்ம என்ன செஞ்சிட்டோம், இந்த டைப்பில் இருந்தனால டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணிட்டோம். ஓகே, செகண்ட் கொஷின் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதை நம்ம let I equal to எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், இதை இன்டெக்ரல் போட்டுக்கலாம். ஸோ இந்த உள்ளே இருக்கு இல்லையா, இந்த e power xோட இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அந்த e power x into f of x plus f dash of xங்கிற டைப்பில் வருதான்னு செக் பண்ணலாம். இது ரெண்டு இன்டெக்ரலாக ரெண்டு டேர்மாக பிரிச்சுருங்க. அதாவது நியூமரேட்டரில் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ இதை நம்ம அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டாக பிரிச்சிடலாம். முதல்ல நியூமரேட்டரில் x, ரெண்டாவதுல 1 வரும், -1 வரும், 2x² is common for both the terms. அப்படி பிரிச்சுட்டு எது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள், இங்கே வந்து x கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இன்டெக்ரல் எப்படி இருக்குன்னா, இன்டெக்ரல் e power x into ஃபஸ்ட்டு டேர்மில் you have 1/2x அண்ட் செகண்ட் டேர்மில் you have 1/2x². ஓகே, இப்போ இந்த 1/2x நம்ம f of xன்னு எடுத்து f dash of x என்ன வருதுன்னு செக் பண்ணுவோம். ஸோ தட் நம்ம அந்த டைப் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கிறதுக்காக let f of x is equal to 1/2xன்னு எடுத்துக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு இது இருக்குல்ல 1/2x அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து f dash of x என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். f dash of x is equal to டிஃப்ரென்ஷியேஷனுக்காக நம்ம என்ன பண்ணிடலாம், அது 2x பவர் -1ன்னு வச்சுக்கிட்டு இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். ஓகே, டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி வரும் நமக்கு, அப்போ இதை வந்து முன்னாடி மல்டிப்ளை பண்ணுவோம்ல மைனஸ். ஓகே, இந்த 2 வந்து நமக்கு டினாமினேட்டரில் தான் இருக்குது, 2 நம்ம மேலே கொண்டு போவேன்னா 1/2 into x பவர் -1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிஃப்ரென்சியேஷனில் வந்து மைனஸ் முன்னாடி வந்துடும், இந்த -1 முன்னாடி வந்துடும், எக்ஸில் பவரை ஒன்றா மைனஸ் பண்ணிடுவோம் இல்லையா, -1 -1ன்னு போட்டுருவோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன ஆயிரும் நமக்கு, இது வந்து ப்ராடக்ட் இன்ட்டு 1/2 இருக்குது, இங்கே வந்து x பவர்
மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் டூன்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் முன்னாடி இருக்கட்டும். இந்த எக்ஸ் பவர் மைனஸ் டூ டெனாமினேட்டருக்கு வரும்போது எக்ஸ் ஸ்கொயர்னு ஆயிரும். ஸோ 1/2x ஸ்கொயர்னு வந்துடும். ஓகே, இது வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2x ஸ்கொயர்னு வந்துடுது. செகண்ட் டேர்ம் இருக்கா, இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸு அப்படி எடுத்திருந்தோம் நம்ம. இது வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த டேர்ம் கிடச்சிருச்சு நமக்கு. ஸோ த இன்டெக்ரல் இஸ் ஆஃப் த டைப் எப்படி இருக்குது, இ பவர் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக வந்து இந்த மைனஸ் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் இருக்கிறதுனால இங்கே நீங்கள் வந்து ப்ளஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அந்த டைப்பில் இருக்குது. தேர்ஃபோர் ஐ இஸ் ஆஃப் த டைப் எப்படி இருக்குது, இ பவர் எக்ஸு இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் dx. okay, so this is equal to இதுக்கு integral என்னது e power x into f of x plus c. okay, so நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். equal to e power x f of x என்ன எடுத்திருந்தோம் 1/2x இல்லையா, into 1/2x plus c, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. so this is equal to e power x divided by 2x plus c. this is the integral of the given function. இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து 1/2x தான் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸு. அந்த மைனஸ் 1/2x ஸ்கொயருங்கிறது வந்து நமக்கு என்ன வந்தது, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸாக வந்தது. ஸோ இங்கே வந்து நீங்கள் ப்ளஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிற டைப்பில் தான் இது இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஃபார்முலா இந்த டைப்பு 12th நீங்கள் இது அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ வீல் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.